ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி முட்டை ஆம்லேட் குழம்புங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்து பொரிய விட்டுறலாங்க. அது கூட கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் பொரிய விட்டுறலாம். அடுத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கணுங்க. நான் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்திருக்கேன். அதை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அடுத்து நான் இது கூட 2 தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி பேஸ்ட் பண்ணதை நான் இதில் சேர்க்குறேங்க. உங்களுக்கு இப்படி சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தக்காளியை நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்க்குறேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அந்த மிளகாய்த்தூளில் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாத்துலேயும் 1/4 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் சேர்த்த பிறகு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் இந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுவேங்க. உங்களுக்கு தேங்காய் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்படி தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பையும் சேர்த்து அரைங்க. ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ ஆம்லேட் போட ஆரம்பிச்சிடலாம். தனியாக இன்னொரு பேனில் முட்டையை உடைச்சி இந்த மாதிரி ஆம்லேட் போட்டுக்கோங்க. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா குழம்புல போட்டதும் நம்ம கொஞ்சம் வேக வைப்போம். நான் இந்த ஆம்லேட் போடுறப்ப வெங்காயம், மிளகாய் எதுவுமே சேர்க்கல. நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தனியாக ஆம்லேட் போட்டேன். இப்போ இதை எடுத்து நான் குழம்புல சேர்க்குறேன். இந்த குழம்புல ஆம்லேட்டை சேர்த்த பிறகு 1 நிமிஷம் மட்டும் நம்ம குழம்பை கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த கிரேவியோட சூட்லேயே ஆம்லேட் நல்லா வெந்துடும். குழம்புல ஆம்லேட்டை போட்ட பிறகு 1 நிமிஷம் கழித்து இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது இதை இப்படியே விட்டுருங்க. இது நல்லா குழம்புல ஊறி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.